அட்ஜஸ்ட்மென்ட்டிற்கு மறுத்ததால் பட வாய்ப்பை இழந்ததோடு இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் தன்னை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாக கூறி நடிகை ஒருவர் பரபரப்பை கிளப்பியுள்ளார். பாலியல் குற்றச்சாட்டுகளால் ஸ்தம்பித்து போய் உள்ள கேரள திரையுலகில் மற்றொரு புயலை கிளப்பியுள்ளார் நடிகை ஷர்மிளா. தமிழ் திரையுலகில் அம்மா, அக்கா போன்ற சீனியர் கதாபாத்திரங்களில் அறியப்பட்ட ஷர்மிளா 90களில் தமிழ் மற்றும் மலையாளத்தில் பல படங்கள் நடித்துள்ளார். குறிப்பாக மலையாள திரையுலகில் பிஸியாக இருந்தவர் 38 படங்கள் நடித்து ஒரு காலத்தில் முக்கிய நடிகையாகவும் வலம் வந்தவர். இவர் 1997இல் அர்ஜுனன் பிள்ளையும் அஞ்சும் மக்களும் என்ற மலையாள படத்தில் நாயகியாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். அப்போது படப்பிடிப்பில் கேரளாவில் ஒரு ஹோட்டலில் தன்னுடன் பெண் உதவியாளர் மற்றும் ஒரு ஆண் உதவியாளர் தங்கி இருந்ததாகவும் அப்போதுதான் எதிர்பாராத சம்பவம் நடந்ததாக கூறியுள்ளார். தங்கியிருந்த ஹோட்டல் ரூமுக்குள் படத்தின் தயாரிப்பாளர் மோகனன் மற்றும் மேனேஜர் சண்முகம் மற்றும் அவர்களது நண்பர்கள் சிலர் புகுந்து தன்னை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்ததாகவும் கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். உடனே அறையிலிருந்து தப்பி சென்று ஹோட்டல் வரவேற்பாளரிடம் புகார் தெரிவித்தும் அவர் கண்டு கொள்ளாமல் இருந்த நிலையில் அங்கு வந்த ஆட்டோ டிரைவர் தான் தன்னை காப்பாற்றியதாக கூறினார். அத்துடன் தன்னுடன் இருந்த பெண் உதவியாளர் உட்பட சில நடிகைகள் அந்த கும்பலிடம் சிக்கிக் கொண்டதாகவும் ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் பலரிடம் அத்துமீறியதாகவும் கூறி பரபரப்பை கிளப்பினார். இதேபோல் பரிணயம் என்ற படத்தில் நடிப்பதற்காக இயக்குனர் ஹரிஹரன் தன்னை அழைத்ததாகவும் அப்போது அவர் அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கு கேட்டதாகவும் பகீர் கிளப்பியுள்ளார் ஷர்மிளா. அதுவும் தனது நண்பர் மூலம் தன்னிடம் இந்த விஷயத்தை கூறியதாக தெரிவித்தவர் அதனை நிராகரித்ததும் படத்திலிருந்து இயக்குனர் தன்னை நீக்கிவிட்டதாக கூறியுள்ளார். தனது நண்பரையும் படத்திலிருந்து நீக்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இப்படி அட்ஜஸ்ட்மென்ட்களை நிராகரித்ததாலேயே பல பட வாய்ப்புகளை இழந்ததாக குறிப்பிட்டவர் 4 மொழிகளில் நடித்துள்ளேன், இருப்பினும் மலையாள திரையுலகில்தான் இது போன்ற மோசமான பிரச்சனைகள் ஏற்பட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். தனக்கு ஒரு மகன் இருப்பதால் இது குறித்து போலீசில் புகார் கொடுக்க விரும்பவில்லை என தெரிவித்தவர் இதுவரை நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் என 28 பேர் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயற்சித்ததாக அடுத்தடுத்து பகீர் கிளப்பினார். ஏற்கனவே வழக்கு விசாரணை, குற்றச்சாட்டுகள் என மலையாள திரையுலகம் ஸ்தம்பித்து போய் உள்ள சூழலில் ஷர்மிளாவின் குற்றச்சாட்டுகள் கதிகலங்க செய்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.